செபஸ்தியாரே, அருள் கனலே எம் காவலே, உம்மை கொண்டாடி மகிழும் எம் வாழ்வு தழைக்க மன்றாடி அருள் புரிவீர், எமக்காய் மன்றாடி அருள் புரிவீர். அண்ணலே செபஸ்தியாரே, மெச்சும்படி வாழ்ந்தவரே, மெய்மறை வீரரென உலகம் மெச்சும்படி வாழ்ந்தவரே, பொய் உறும் நெஞ்சங்களை தேற்றி விசுவாசம் பொழிந்தவரே, பொய் உறும் நெஞ்சங்களை தேற்றி விசுவாசம் பொழிந்தவரே, போக்கி நற்செய்தி சொல்லி இயேசுவுக்காய் உயிர் துறந்தவரே, இயேசுவுக்காய் உயிர் துறந்தவரே. அன்பினின்று உம்மை எதுவும் பிரிக்கவில்லை, இயேசுவின் அன்பினின்று உம்மை எதுவும் பிரிக்கவில்லை, அம்புகள் ஈட்டிகளால் உந்தன் ஆன்மா அழியவில்லை, அம்புகள் ஈட்டிகளால் விசுவாசங்காத்து நிறைவாழ்வு அடைய அருள் வீரே, நிறைவாழ்வு அடைய அருள் வீரே. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ குருகுலமே வருக, திருபலி நிறைவேற்ற வருக என்றழைத்தோம் குருகுலமே வருக, திருபலி கண்டிட வருக என்றழைத்தோம் இறை மக்களே வருக. குத்துவிளக்கு முயற்றுதல். ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றிணைந்த நாம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதை குறிக்கவும், நம் உள்ளத்தில் அணையாத தீபமாய் ஆண்டவர் சுடர் வீச விரும்பும் திருப்பலியின் தொடக்கத்தில் குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. இருளை நீக்கி ஒளியை அருளும் இறைவனின் மாட்சி நம் வாழ்விலும் வழிபாட்டிலும் நிலைத்திருக்க நாண ஒளியாக விளங்க குத்து விளக்கின் முதல் திரியை திருப்பலியை தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி அந்துவான் அவர்கள் ஏற்றுவார். இரண்டாம் திரியை அருள்பணி ஜோஜோ லாரன்ஸ் அவர்கள் ஏற்றுவார். மூன்றாம் திரியை நமது மரியன்னை பேராலய பங்கு தந்தை அருள்பணி சவரிராஜ் அவர்கள் ஏற்றுவார்.
4 மற்றும் 5ஆம் திரியை எமது ஆலய அன்பிய பெண்கள் ஏற்றுவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று புனித செபஸ்தியாரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ரோமை பேரரசின் கொடுமைகளுக்கிடையில் தனது விசுவாசத்திற்காக வீர மரணமடைந்த இந்த மாபெரும் மறைசாட்சியின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மனிதனுக்கு அஞ்சாமல் கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும் என்ற மன உறுதியை இந்த மறைசாட்சியின் வாழ்வுக்கு நமக்கு கற்பிக்கிறது. அவரது பரிந்துரையால் நமது நோய்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று விசுவாசத்தில் உறுதியோடு வாழவும் இறைவனுக்கு சாட்சி பகரவும் இந்த திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆலயத்தினுடைய தேர்பவனி திருவிழாவை நல்லா சிறப்பிக்க நாம் குடிமை வந்திருக்கிறோம். இந்த பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்றிருக்கிற நம் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குறிப்பேரர் தந்தை இளந்தவானடிகள் அவர்களையும் தந்தையோடு இணைந்து நமக்காக படிப்பு கொடுக்க வந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை பகுதியுடைய பங்கு தந்தை அருள் பணியாளர் ஜோஜோ லாரன்ஸ் அவர்களையும் நமது தெம்ஸ்டோன் பகுதி வாழ் மக்கள் நமது பேராலய பங்கு சார்பாகவும் வருக என கரந்தட்டி மகிழ்வோடு தந்தையரை வரவேற்போம். தந்தையருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய பணியில் நிறைவையும் மகிழ்வையும் வெற்றியையும் காணவும் இத்திருப்படி அவர்களுக்கு ஆட்சேபிப்போம். இந்த திருப்படியானது காயத்ரி வர்ஷா வன்சிகா குடும்பத்தின் நன்றிப்படியாகவும் சகாயராஜ் இரோனியா மேரி 40ஆம் ஆண்டு திருமண நன்றிப்படியாகவும் லலிதா ஆண்ட்ரு குடும்பத்தினர் நன்றிப்படியாகவும் அனில் ஆரோக்கியநாத் சோஜா ஷாகன் ஆண்டனி குடும்பத்தின் நன்றிப்படியாகவும் எம் ஜேம்ஸ் கிரேசி நான்சி மேரி சிமி குடும்பத்தை நன்றிப்படியாகவும் தாமஸ் லிசா தாமஸ் ஹீபர்ட் தாமஸ் ஜெயா பிரிசுல்லா சொனாக்கா ஹீபர்ட் குடும்பத்தை நன்றிப்படியாகவும் இமானுவேல் ஆண்டனி உருசுலா காலேப் ஆண்டனி குடும்பத்தை நன்றிப்படியாகவும் டொமினிக் சாபியோ கிறிஸ்டினா டெரிக் டாப்ரியோ டெனிடாம் காசாண்ட்ரா கிளாசிட்டா குடும்பத்தை நன்றிப்படியாகவும் தரணி பாபு பவிதா ரியான் கிருபானா குடும்பத்தை நன்றிப்படியாகவும் ஆரோக்கியசாமி மேரிலதா குடும்பத்திற்கு நல்லபடியாக வீடு அமைந்ததற்கு நன்றியாகவும் டெனிஸ் மேரி நன்றிப்படியாகவும் சபரியம்மாள் தேவசகாயம் மரியான் விர்ஜின் மேரி லாரன்ஸ் மனோகர் ரோஸ்டின் மேரி அமல்தாஸ் அடைக்கல மேரி ஆண்மலை பார்த்திக்காவும் சேவியர் அமல்தாஸ் பிரகாச மேரி சகாய மேரி அமல் சகாயராஜ் ஆரோக்கியசாமி ஆரோக்கிய மேரி வயலட் மேரி ஆண்மலை பார்த்திக்காவும் ஊமையன் அந்தோனி குருஸ் பூஜா ஆராதனா செபாஸ்டியான் அடைக்கலம் ஆண்மலை பார்த்திக்காவும் ஜோசப் கஸ்பார் திருத்துவதாஸ் ஸ்டீபன் சாமுவேல் ஆண்மலை பார்த்திக்காவும் சுசிநாதன் ஜவமால மேரி ஆண்மலை பார்த்திக்காவும் முரளி சகாயராஜ் பொக்கிசம் பிச்சை ஆரோக்கியதாஸ் செல்வியா மேரி வசந்தா ஆண்மலை பார்த்திக்காவும் தம்புசாமி அந்தோனியம்மாள் ஐயர் என்ற செபஸ்தியான் ஆண்மலை பார்த்திக்காவும் மரியான் என்ற மரிய சுசை வர்ஜின் மேரி மனோகர் ரோஸ்லின் மேரி அந்தோனிச்சாமி பாப்பம்மாள் ஆண்மலை பார்த்திக்காவும் சந்தியாகராஜா மேரி ஜஸ்டின் லதா சரால் பாஸ்டின் பரஞ்சோதி செபஸ்தியம்மாள் சகாயராஜ் ஆண்மலை பார்த்திக்காவும் வின்சென்ட் அன்புராஜ் மாரியப்பன் ஹில்டா மேரி டாக்டர் ஜெயராஜ் ஆண்மலை பார்த்திக்காவும் அசோக் ஈசா உடல்நலம் மற்றும் குடும்ப சமாதானத்துக்கு வேண்டி வேண்டுதல் படியாகவும் டொமினிக் பெர்னாண்டஸ் நல்ல வேலைவாய்ப்புக்கும் ஃப்ளோமினால் திருமணம் வரன் வேண்டியும்
மற்றும் குடும்ப நலன் வேண்டிய வேண்டுதல் பழியாகவும் உடல்நலம் சசி உடல்நலம் வேண்டியும் இத்திருப்பழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தூயவர் ஆண்டவர் உன்னத இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோ. உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா எம் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா எம் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். மலைகள் தோன்றும் முன்னே இம்மண்ணும் தோன்றும் முன்னே கால காலமாயிருக்கின்றீரும் கட்டளையின்படி நடத்துகின்றீர். ஆயிரம் ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது, ஒரு இரவு சாமத்தை போன்றுள்ளது. ஆண்டவரே என் ஆண்டவரே, உம் ஊழியன் என் மீது இரக்கமையும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். நீரே எங்களுக்கு புகழிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதரிடம் கூறியது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விருப்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாருடைய விழாவை 134வது ஆண்டாக கொண்டாடி நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு ஆலயம், ஒரு திருவிழா. கடந்த 134 ஆண்டுகளாக புனித செபஸ்தியார் இந்த பகுதியில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். அவருடைய பரிந்துரையால் நாம் பல்வேறு நன்மைகளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் முதலிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். புனித செபஸ்தியார் நம்முடைய பாதுகாவலருடைய வாழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிற முதன்மையான ஒரு பண்பு என்ன என்றால், அவருடைய வீர மரணத்தின் பின்னணியில் நாமும் மன உறுதியோடு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியைத்தான். புனித செபஸ்தியாருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவர் 2 முறை கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்பதை பார்க்கலாம். அது எப்படி 2 முறை ஒருவர் உயிரை கொடுக்க முடியும்? ஒரு தடவை உயிரை கொடுத்தது தான் முடிஞ்சிருமே அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் செபஸ்தியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாக அவருடைய சிறுவத்திலே நாம் பார்ப்பது போல மரத்திலே கட்டப்பட்டு அம்புகளால் எய்யப்பட்டு அவர் உயிர் துறந்தார் என்று எண்ணப்பட்டவர். எல்லாம் முடிந்தது என்று எண்ணி அவரை விட்டு சென்ற நிலையிலே தான் அவர் மீண்டும் உயிர் பெறுகிறார். மீண்டும் உயிர் பெறுகிறார் என்று சொல்வதை விட அவர் உயிரோடு மீண்டும் காணப்பட்டார். புனித ஐரீன் என்பவர்களால் அவர் உயிரோடு இருப்பதாக காணப்பட்டு மீண்டும் அவர் புத்துயிர் பெற்றவராக மீண்டும் அவர் அரசன் முன்பாக சென்று அவர் கிறிஸ்துவை அறிக்கையிட்டு சான்று பகர்ந்த முறையை பார்க்கிறோம். எனவே தான் அவர் ஒரு வீர புனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார். மீண்டும் மீண்டும் அவர் எந்த ஒரு சவாலையும் ஏற்கக்கூடிய அளவிற்கு அல்லது துன்பத்தையும் ஏற்கக்கூடிய அளவிற்கு கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்த ஒரு புனிதர் தான் நம்முடைய புனித செபஸ்தியார். அந்த அளவிற்கு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு கொண்டவராக, பற்று கொண்டவராக, கிறிஸ்துவுக்காக எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதி கொண்டவராக அவருடைய வாழ்வு இருந்தது என்பதைத்தான்
அவருடைய வாழ்வு முதன்மையாக நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு காரியம். எனவே புனித செபஸ்தியாருடைய சுரூபத்தை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் சொல்லுகிற செய்தி அதுதான். நான் இன்றைக்கு இது போன்ற கிறிஸ்துவுக்காக எந்த துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தேன் என்றால், எந்த பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தேன் என்றால், இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக நான் சான்று பகிர்ந்திருக்கிறேன் என்றால், நீங்களும் இது போன்று மன உறுதியோடு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை. ஆம், அன்புமிக்க சகோதரர்களையும் கிறிஸ்துவுக்காக சான்று பகிர்ந்த எத்தனையோ புனிதர்களை திருவேண்டிய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இரத்தம் சிந்தி சான்று பகிர்ந்தவர்கள், இரத்தம் சிந்தாமல் அல்லது அதாவது மறைசாட்சியாக இல்லாமல் கிறிஸ்துவுக்காக பாடுகளை எதையும் ஏற்காமல் சான்று பகிர்ந்த புனிதர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு துன்பம் என்று சொல்லும் பொழுது அது உடல் சார்ந்த இரத்தம் சிந்தி சான்று பகிர்கிற ஒரு மறைசாட்சியமாக இருக்கலாம், அல்லது இரத்தம் சிந்தாமல் உள்ளத்தளவில் பல்வேறு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை முறையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உடல் சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளம் சார்ந்த துன்பமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்னை தெரசாவை பார்த்தோம் என்றால், அவர் வாழும் புனிதர் என்று வாழுகிற நாட்களிலே அழைக்கப்பட்டார் என்றால், அவர் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தவில்லை. கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகளையும் அவர் வெளிப்புறமாக ஏற்றுக்கொண்டதாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக மிக ஆழமான விதத்திலே சான்று பகிர்ந்தவர் அன்னை தெரசா. எப்படி என்றால், அவருடைய அன்பின் கட்டளைகளை எல்லா நிலையிலும் கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து தியாகங்கள் மேற்கொண்ட அந்த வாழ்க்கை முறை பல நிலைகளில் அவர் உள்ளத்தளவில் துன்பங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்ட அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. பல முறை பல்வேறு எதிர்ப்புகளை எல்லாம் அவர் சம்பாதிக்கிறார். அன்று வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியிலும் சரி, அன்று இருக்கிற அதிகாரிகள் மத்தியிலும் சரி, பல்வேறு எதிர்ப்புகளை எல்லாம் அவர் சந்திக்க நேரிட்டது. அந்த எதிர்ப்புகளெல்லாம் அவருக்கு நிச்சயமாக மனதளவில் உள்ளத்தளவில் துன்பத்தை கொடுத்திருக்கத்தான் முடியும். இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதுவும் ஒரு வகையில் ஒரு சாட்சி வாழ்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அதைத்தான் புனித பேதுரு நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று கூறுகிறார். அதாவது துன்பம் என்பது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதான். அவர்கள் எத்தகைய வாழ்க்கை நிலையில் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நிலைக்கேற்ப அவர்களுக்கு துன்பங்கள் என்பது இருக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த உலகத்திலே துன்பங்கள் அனுபவிக்காத ஒரு மனிதன் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துன்பம் என்பது மனித வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுதான் நம்முடைய வாழ்வின் அனுபவமும் யதார்த்தமும் கூட. எனவே துன்பத்தை எதற்காக அல்லது யாருக்காக நாம் ஏற்கிறோம் என்பதிலே தான் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதைத்தான் பேதுரு மிக தெளிவாக தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று குறிப்பிடுகின்றார். அன்னை தெரசாவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஒரு முறை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். நீதிமன்றத்திலே நீதிபதி அவரை பார்த்து, நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது, உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அன்னை தெரசா அந்த நீதிபதியை பார்த்து, என்னுடைய இல்லத்தில் இருக்கிற ஒரு குழந்தையை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். எனவே நீதிபதி அவருடைய இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை அழைத்து வருவதற்கு கட்டளையிட்டார். ஒரு குழந்தையும் உடனடியாக அன்னை தெரசாவிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த நீதிமன்றத்திலே அன்னை தெரசா அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு அவர் சொன்னார், இந்த குழந்தை யாரென்றே எனக்கு தெரியாது, இதனுடைய பெயர் என்ன என்று தெரியாது, இதனுடைய பெற்றோர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, இது எங்கே பிறந்தது என்று தெரியாது, என்ன மொழி பேசும் என்று எனக்கு தெரியாது, எந்த மதத்தை சேர்ந்தது என்று எனக்கு தெரியாது. இவ்வாறு இந்த குழந்தையை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொண்டு
இந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் நான் என் உள்ளத்திலே செய்து இந்த குழந்தை நல்ல விதத்தில் வளர வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையுடைய தேவைகளையெல்லாம் நிறைவு செய்து இந்த குழந்தையின் மீது எனக்கு இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்தி வாழ்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நம்புகிற அந்த ஆண்டவராக இயேசுவையும் நான் இந்த குழந்தைக்கு கொடுக்கிறேன். என்னிடம் இருக்கிற நல்லதை கொடுப்பது தவறா என்று அவர் கேட்டார். நீதிபதிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. நல்லதை கொடுப்பது எப்படி தவறாக காட்ட முடியும் என்று எண்ணி அன்னை தெரசாவுடைய இந்த பரந்த அன்பு உள்ளத்தை கண்டு அவருடைய அன்பு பணியை கண்டு அவரை விடுதலை செய்தார் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதரர்களே, நன்மை செய்கிற வேளையிலும் நமக்கு பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் ஒரு படை வீரராக தன்னுடைய பணியை ஆரம்பித்து மறைமுகமாக கிறிஸ்துவினால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த மக்களுக்கு உதவி செய்கிற அந்த பணியைத்தான் அவர் செய்தார். மறைமுகமாக அரசனுக்கு தெரியாமல், அதிகாரிகளுக்கு தெரியாமல் மறைமுகமாக கிறிஸ்துவுக்காக துன்புற்ற சிறையில் இருக்கிற அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிற அந்த பணியைத்தான் அவர் செய்தார். நன்மையான காரியங்களைத்தான் அவர் செய்கிறார். இவ்வாறு பல ஆண்டுகள் அவர் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் இந்த மனிதர்களுக்கு, துன்புறுகிறவர்களுக்கு உதவி செய்த அந்த ஒரு நிலையில் ஒரு காலகட்டத்தில் இது வெளிப்படும் பொழுது அவர் நேரடியாக அந்த அரசனிடமிருந்து எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கை சுருக்கமாக நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம். எனவே நன்மை செய்வதில் முதலாக அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த நன்மை செய்வதில் அவர் இறுதி வரை நிலைத்திருந்து இரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் என்பதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை. அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தில், நாம் வாழ்கிற இடத்தில் ஒருவேளை கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி சான்று பகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றுதான் இந்த காலகட்டத்திலே நாம் சொல்ல முடியும். ஒருவேளை பிற்காலத்திலே இரத்தம் சிந்தி சான்று பகர்வதற்கான ஒரு காலம் வந்தாலும் வரும். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி சான்று பகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழலில் எவ்வாறு நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்கிற இடத்தில், நாம் பணி செய்கிற இடத்தில் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை, கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதில் நமக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எதிர்ப்புகள், சவால்களை எல்லாம் நாம் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய மதிப்பீடுகளை இறுதி வரை கடைபிடிக்கிற அந்த முறையிலே தான் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு புனித செபஸ்தியாருடைய வாழ்வு கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற இடம், நாம் பணி செய்கிற இடம் ஆகியவற்றில் கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளை நாம் கடைபிடித்து வாழ முடியும் என்பதுதான் நமக்கு இந்த விழா கொடுக்கிற மன உறுதி என்பதை அறிந்து கொள்வோம். குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுவது, நாம் வாழ்கிற இடத்தில் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ முடியும். அந்த சான்று பகிர்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறையில் நமக்கு வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் ஒரு திருப்பலியிலே மக்களுக்கு மறைவுரை நிகழ்த்தும் பொழுது குறிப்பிட்டார். அவருடைய சிற்றாலயத்தில் வழக்கம் போல அவர் ஒரு நாள் மறைவுரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இவ்வாறு தான் சொன்னார். இந்த உலகத்தில் தீமைகள் நிறைந்து விட்டது, எங்கு பார்த்தாலும் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை, கொள்ளை, வன்முறை, போர் என்று மனிதன் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து நிம்மதியோடு வாழ இயலாத ஒரு நிலையில் இந்த நிலையெல்லாம் எப்பொழுது மாறும் என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். இந்த நிலை எப்படி மாறும், யார் மாற்றுவார்கள் என்று, மாற்றம் எங்கே வெளியிருந்து வரும் என்று எதிர்பார்த்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த திருப்பலி முடிந்தவுடன் அனைவரும் வீட்டுக்கு செல்லுங்கள். வீட்டிற்கு சென்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று கூறினார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள். இவ்வாறு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யும் பொழுது
இவ்வாறு பல்வேறு குடும்பங்கள் இணைந்து வாழுகிற ஒரு சமூகம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல அன்பும் உறவும் ஒன்றிப்பும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஒரு சமூகமாக மாறும். யாரோ வெளியிலிருந்து வந்து நம்முடைய சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்துவார்கள், அன்பை உருவாக்குவார்கள், ஒற்றுமை உருவாக்குவார்கள் என்று எண்ணுவதை தவிர்த்து நீங்கள் வாழ்கிற இடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்கின்ற உறவில் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழும் பொழுது, அந்த அன்பின் பண்புகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இதுபோன்று பல குடும்பங்கள் இணைந்து வாழும் பொழுது அந்த சமூகம் அன்பு நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்று கூறுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற வாழ்க்கை முறையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இடம், நாம் பணி செய்கிற இடம், எங்கு பணி செய்தாலும் மற்ற மக்களோடு இணைந்து பணி செய்கிற வேளையில் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் என்கின்ற அந்த ஒரு சான்று வாழ்வை நம்முடைய அணுகுமுறையினால் எடுத்து காட்ட முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவர், எவ்வளவு உண்மையோடு அவர் வாழ்கிறார், எவ்வளவு நேர்மையோடு அவர் நடந்து கொள்கிறார், எவ்வளவு அர்ப்பண உணர்வோடு அவர் அலுவலகத்தில் பணி செய்கிறார், எந்த தீமையும் அநீதியும் செய்யாமல் அவர் எவ்வளவு அன்போடு அவர் தன்னுடைய பணியை செய்கிறார் என்று தன்னோடு கூட வாழ்கிற மக்கள் மத்தியில், பணி செய்கிற மக்கள் மத்தியில் அவர் நிச்சயமாக ஒரு சான்று வாழ்வுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. இரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்று நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற ஒரு சூழல் வாய்ப்பு நமக்கு இன்றைக்கு இல்லை என்றாலும், நாம் வாழுகிற இடத்தில், நாம் பணி செய்கிற இடத்திலும் நமக்கு வருகிற சவால்கள், எதிர்ப்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளையும் கிறிஸ்துவுடைய கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்வதில் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ முடியும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பாக அமைகிறது. ஆம் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, நன்மை செய்வதற்கு நமக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ, மன்னித்து வாழ, பகிர்ந்து வாழ நமக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைத்தும் நாம் நன்மை செய்யவில்லை என்றால் அது நமக்கு பாவம் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு நன்மை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சவால்களை ஏற்றுக்கொள்ளுகிற முறையும் ஒரு மறைசாட்சியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இத்தகைய ஒரு சான்று வாழ்வுதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். குறிப்பாக ஆதி திரு அவையின் வாழ்க்கை முறை நமக்கு மிகச்சிறந்த ஒரு சான்று வாழ்க்கை முறையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே ஆதி திரு அவையினுடைய வாழ்க்கை முறை நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அவர்கள் 4 காரியங்களை செய்தார்கள் என்றுதான் அங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். அதாவது திருத்துதருடைய படிப்பினை கேட்பதிலும், இறைவேண்டல் செய்வதிலும், நட்போடு உறவாடுவதிலும், அப்பம் பிடுதலிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களை தான் கிறிஸ்து செய்தார், ஆதி திரு அவையில் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். திருத்துதருடைய படிப்பினை கேட்பது என்பது இன்றைக்கு நாம் இறை வார்த்தையை வாசிப்பது, விவிலியத்தை வாசிப்பதில் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் திருத்துதர்கள் கிறிஸ்துடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் தான் அறிவித்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் விவிலியத்தில் இறை வார்த்தைகளை வாசிக்கிறோம். இறைவேண்டல் செய்தார்கள் என்றால் ஜெபம் செய்தார்கள். இன்றைக்கு நாமும் ஜெபம் செய்கிறோம், ஆலயங்களில் வழிபாடுகளில் பங்கேற்கிறோம், இது போன்ற திருவிழாக்களிலே பங்கேற்கிறோம். இவ்வாறு விவிலியம் வாசித்தலிலும் இறைவேண்டல் செய்வதிலும் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறோம். இது இரண்டும் இறைவனோடு நமக்கு இருக்கிற ஒரு உறவின் வெளிப்பாடு. இரண்டாவதாக வருகிற நட்போடு உறவாடுவதிலும் அப்பம் பிடிதலிலும் என்பது மனிதர்களோடு நமக்கு இருக்கிற ஒரு உறவின் வெளிப்பாடு. இதில் தான் எந்த அளவு நாம் கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து சான்று பகர்கிறோம் என்பது அடங்கியிருக்கிறது. விவிலியம் வாசிப்பதிலும் இறைவேண்டல் செய்வதிலும் நாம் கிறிஸ்துவுக்கு அதிகமாக சான்று பகர்வதற்கான வாய்ப்பில்லை. மாறாக அடுத்த 2 நிலைகளில் நட்போடு உறவாடுவதிலும் அப்பம் பிடுதலிலும் தான் நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நட்போடு உறவாடுவது, நம்மிடம் எந்த பகைமை, வெறுப்பு, ஏற்றத்தாழ்வு
எதுவும் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, குற்றங்கள் புரியும் பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ஆகியவை தான் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்வு. என்ன ஒரு அருமையான குடும்பம், எவ்வளவு அன்போடு வாழ்கிறார்கள், அவர்களிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் எவ்வளவு ஒற்றுமையோடு வாழ்கிறார்கள் என்று நம்முடைய குடும்பங்களை பார்த்து மற்ற மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு, பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கும்போது அதுதான் மிகச்சிறந்த ஒரு சான்று வாழ்வு. அதைத்தான் திருத்தூதர் பணியிலே தொடர்ந்து 2 மற்றும் 4 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். மற்ற மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினார்கள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய குடும்பங்களை பற்றி இன்றைக்கு பெருமையாக பேசும் பொழுது என்ன ஒரு பக்தியான குடும்பம், எவ்வளவு அன்போடு அவர்கள் வாழ்கிறார்கள், எவ்வளவு ஒற்றுமையோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்று நம்முடைய குடும்பங்களை பற்றி மற்ற மக்கள் பெருமையாக பேசும்போது அதுதான் இன்றைக்கு ஒரு சான்று வாழ்வாக அமைகிறது. இவெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு வரான், கோயிலுக்கு வர்றதுல எந்த குறைச்சலும் இல்லை, நாக்கு நீட்டி நன்மை வாங்குறதுல எந்த குறைச்சலும் இல்லை, இவெல்லாம் எதுக்கு தான் கிறிஸ்துவனாக இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு சாட்சிய வாழ்வா, அல்லது என்ன ஒரு அருமையான குடும்பம், எவ்வளோ ஒற்றுமையோடு இருக்கிறார்கள், அன்போடு இருக்கிறார்கள் என்று சொல்லுவது ஒரு சாட்சிய வாழ்வுக்கான ஒரு அடையாளமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒரு சான்று வாழ்வாக அமைகிறது. நட்போடு உறவாடுவது, அப்பம் பிடுதல் என்று சொல்லும் பொழுது பகிர்ந்து கொள்ளுகிற முறையை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பகிர்ந்து கொள்ளுதல், அவர்களிடையே தேவையில் இருப்பவர் என்று ஒருவரும் இல்லாத அளவிற்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் அந்த நட்பையும் அன்பையும் செயல்களிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பகிர்ந்து கொள்ளுதல் என்பது ஒரு தியாகத்தின் அடையாளம். தியாகம் என்பது எப்பொழுதுமே நம்மை ஒருத்து செய்கிற ஒரு செயல்பாடு. அப்போது அது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான். எனவே அந்த பகிர்ந்து கொள்ளுதலில், அப்பம் பிடுதலில் நிச்சயமாக நாம் மற்ற மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும், சான்று பகர முடியும் என்பதுதான் உண்மை. அதுதான் சான்று வாழ்வுக்கான முறை என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோம். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவர் இரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்று தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்து அவர் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் என்றால், இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை, அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதில் நமக்கு வருகிற எதிர்ப்புகள், சவால்கள், துன்பங்கள், துயரங்களை உள்ளத்தளவில் ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு இறுதி வரை அந்த மதிப்பீடுகளை கடைபிடிப்பதிலும் கட்டளைகளை கடைபிடிப்பதிலும் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும் பொழுது அதுதான் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்க்கை முறையாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இத்தகைய நம்முடைய வாழ்வினால் சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தியாக நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற சூழலில், நாம் வாழ்கிற இடத்தில், நாம் பணி செய்கிற இடத்தில் கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ முற்படுவோம். அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற இந்த உலக நலன்களை விட அதிகமாகவே கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று நிலையான வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்லும். எனவே இத்தகைய ஒரு ஆழமான ஈடுபாடு உள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்மை வழிநடத்த மன உறுதியோடு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை எல்லா நிலையிலும் கடைபிடித்து வாழ இறைவன் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆவியானுடைய அருளை நமக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலர் வழியாகவே இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். தந்தை, ஆயர், குருக்கள் மற்றும் துறவர் அனைவரும் உமது வார்த்தையை ஆர்வத்துடன் செவிமடுத்து உலகிற்கு அப்பமும் ஒளியாய் திகழ்ந்து உண்மையின் சாட்சியாக பணியாற்ற தேவையான ஆவிக்குரிய பலத்தினை, உடல் நலத்தையும் அவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக அமைதிக்காக உங்களுக்கு அமைதி உரிதாக்குக என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, போரினாலும் வன்முறையினாலும் தவிக்கும் நாடுகளில் உம்முடைய அமைதியும் சமாதானமும் நிலை பெற செய்யவும், மனித உயிர்களை மதிப்பவர்களாய் தலைவர்கள் செயல்படவும், உமது நீதியை நிலைநாட்டவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டின் தலைவர்களுக்காக அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் குரலுக்கு செவிசாய்த்து
உண்மையான நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்தவும் தங்களின் ஆணவம் நீங்கி தாழ்மையுடன் மக்களுக்கு பணி செய்யவும் ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள் மற்றும் கஷ்டப்படுவர்களுக்கான வளமான வாழ்க்கையை தருகின்ற இறைவா, உடல் மற்றும் மனநோயினால் தவிக்கும் நோயாளிகள், ஆதரவற்றோர், ஏழைகள், சோர்வுற்ற நிலையில் உள்ள அனைவர்களையும் உமது ஆறுதல்களையும் பாதுகாப்பையும் பெற்று உமது அன்பை உணர்ந்து மன அமைதி பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் வடிவே இறைவா, புனித செபஸ்தியார் போல நாங்களும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையையும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிதலையும் கடைபிடித்து உமது வார்த்தையின்படி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வாழ்வின் சூழல்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிற நீர். நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கொடுத்தரலாம். எங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அவருடைய வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொண்டு, குறிப்பாக மன உறுதியோடு உமக்கு சான்று பகர்ந்து வாழ அவரை நீர் வழிநடத்தியது போல எங்களையும் வழிநடத்த எங்கள் வாழ்வின் எல்லா சூழலிலும் மன உறுதியோடு உம்முடைய மதிப்பீடுகளை, உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்து சான்று பகர எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்தரலாம். இவ்வாறு நாங்கள் வாழுகிற இடத்திலும் பணி செய்கிற இடத்திலும் உம்முடைய பெயரால் எந்நாளும் எங்கள் வாழ்வினால் அணுகுமுறையினால் வெளிப்படுத்தி வாழ எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வேண்டிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. வாழ்வின் வழிகளை, வாழ்ந்த நிறைகளை ஏற்றிட கொண்டு வந்தேன், தேடி உம்மிடம் தருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வாய். என் நிறைவா, என் நிறைவா, எல்லாம் தந்தேன், உம்மிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, உமது ஆசியாலி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். புனிதர்களின் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடுந்துயர் எழும் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொருவன் பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து முடிவின்றி ஒரு குடும்பமாய் பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். அன்னையாம் திரு அவையினையும் வழி நடத்துகின்ற திரு தந்தையிலையோ எங்கள் மறைத்தள்ளத்தினுடைய ஆயர் ஆரோக்கியராய் எல்லா திரு நிலையினரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும் தந்தையை உயிர்த்து எழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்த அனைவரையும் குறிப்பாக யார் உன்னுடைய ஆன்மக்களையும் முத்திருக்கிற தளத்தில் திரும்பப்படுகின்ற மறக்கப்பட்ட அருள் பணியாளர்களையும் அருள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மறித்தவர்களையும் ஒளிமிக்கவும் திருமுன்னேற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் மறக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்னும் சிறப்பாக இன்று நாங்கள் விழா எடுத்து மகிழக்கூடிய எம்முடைய இந்த கிளைப்பனுடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாரோடு நாங்கள் எப்பொழுது நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெறும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை நாங்கள் ஒழிஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும் எல்லாவித பலவீனங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் தன்னல போக்குகளிலிருந்தும் பகைமை வெறுப்பு அனைத்திலும் இருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கச் செய்தாள். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு கூட்டிச் சொல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத என்னுடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். இதோ உம்முடைய பிரசனத்திலே நம்பிக்கையோடு ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும். எங்களுடைய பாவங்களையோ பலவீனங்களையோ பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும்
உம்முடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் மது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதித்திருக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ள திருக்குடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிற அருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவதற்காக இரத்தம் சிந்தி தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்து கொண்டவர். இவரை பின்பற்றி தான் நம்முடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாரும் இரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்று அவருக்கு சான்று பகர்ந்தவர். இந்த திருவிருந்தின் வழியாக ஆண்டவராகிய இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். அவருக்கு சான்று பகர்ந்து வாழ்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு அவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதா. உயிராக என்னில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, வழி எங்குமே ஒளியாகவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவின் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாழும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. நிலையாக உன்னில் நானும் நினைந்திடவே, உயிராக உறவாக என்னில் வாழும் கலந்திடவா. அழி
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு அளித்த இந்த காணிக்கைகளை ஏற்று திருவுணவாக எங்களுக்கு அதை மாற்றி எங்களை காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அப்புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனில் சிறப்பாசி பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் புனித செபஸ்தியாருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூண்டியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. நம்முடைய வாழ்வினால் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை ஒரு 2 நிமிடம் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நமது எளிய அழைப்பை ஏற்று திருப்பலியை தலைமை தாங்கி நிறைவேற்றிய நமது மறைமாவட்ட பேரருள் பணி அந்துவான் அவர்களுக்கு நமது ஆலய நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக திருவாளர் சேகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி திருவாளர் பிரேம் அவர்கள் எளிய காணிக்கையை வழங்குவார். திருப்பலியை நிறைவேற்றிய நமது மரியன்னை பேராலய முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி ஜோஜோ லாரன்ஸ் அவர்களுக்கு நமது ஆலய நிர்வாகி திருவாளர் நெல்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி திருவாளர் சர்க்குணம் அவர்கள் எளிய காணிக்கையை வழங்குவார். மேலும் நமது மரியன்னை பேராலய பங்கு தந்தை அருள்பணி சவரிராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை அருள்பணி சார்லஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருப்பலியில் நமக்காக ஜெபிக்க வந்த சர்வைட் கான்வென்ட் சிஸ்டர்ஸ், ஹோலி கிராஸ் கான்வென்ட் சிஸ்டர்ஸ், சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருப்பலியை காண வந்த நமது பேராலய பங்கு இறைமக்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைவருக்கும் எமது ஆலய நிர்வாகிகள், விழாக்குழு கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞரணி இயக்கம், அன்பியம் மற்றும் இறைமக்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்க சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தை லாரன்ஸோடு இணைந்து எங்களது இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை 134வது ஆண்டாக கொண்டாடுகின்ற வேளையில் நிச்சயமாக நம்முடைய புனிதர் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார்.
நமக்கு வேண்டிய எல்லா அருளையும் கடவுளிலிருந்து பெற்றுத்தருகிறார். எனவே இந்த ஒரு ஆழமான நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி. நோய் நொடி நீக்க வல்லவரே, எம் பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. தந்தை இவர்களுடைய பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடும் விதமாக நாங்கள் தயாரித்திருக்கிற புனித செபஸ்தியார் திருவுருவம் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை திருவுருவம், புனித மிக்கேல் ஆண்டவர் திருவுருவம் தாங்கிய இந்த தேர்களை நீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள் மாறுமை மன்றாடுகிறோம். இந்த தேர் வலம் வருகிற இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தவர்கள். அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து வீடுகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அருளையும் ஆசிரை நிறைவாக அவர்களுக்கு தருவீராக. இந்த தேர்பவனியில் பக்தியோடு பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தவர்கள். இந்த தேர்பவனியின் முன்பு பக்தியோடு உம்மை அண்டி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை அவர்களை நிறைவாக துடிப்பவர்க்கு சுகமளிப்பவர், தன் தாய்மடியில் தவழ்வது போல் மகிழ்ச்சி தருபவர், நாடி வரும் பக்தர் வாழ்வில் நன்மை செய்பவர்,
நாடி வரும் பக்தர் வாழ்வில் நன்மை செய்பவர், கோடி மக்கள் கூடி வர ஆசை புரிபவர். பாடுவோம் கூடுவோம், பாடுவோம் கூடுவோம் கொண்டாடுவோம். வாருங்கள் புனிதரிடம் வாருங்கள், கேட்கும் வரம் தருபவரை பாடுங்கள். தத்தினத்தும் தத்தினத்தும் தந்தன 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 தத்தினத்தும் தத்தினத்தும்.